ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் நம்முடைய தியானத்திற்கென்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6, 7 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை நான் பலமுறை வாசித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் சமீபத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் சாத்தானுக்கு உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசலாக இருக்கிறது. சாத்தான் நேரடியாக நுழையாவிட்டாலும் அவனுடைய காரியங்களை உள்ளே அனுப்புவதற்கு அது ஒரு கதவாக, ஒரு வழியாக அது அமைந்துவிடும். ஆகவேதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எது என்று சொன்னால், நாம் கவலைப்படாமல், எந்த கவலை பாரம் வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எந்த ஒரு கவலை பாரம் நம்மை அழுத்தும் பொழுது அதை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தாவிட்டால் அது ஆபத்தாய் முடியும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்கும். அது நம்முடைய சிந்தையை பாதுகாப்பற்றதாய் மாற்றிவிடும். முதலாவது நம்முடைய சிந்தையை பாதுகாப்பற்றதாய் மாற்றி விடுவது என்னவென்றால் கவலை. ஆகவே இந்த கவலை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே 3 முறை கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று அழுத்தமாய் அவர் சொல்லுகிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். கவலைக்கு எதிராக நம்முடைய சிந்தையை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு சமாதானம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலை வருகிறதோ அப்பொழுது நாம் சமாதானத்தை இழக்கிறோம். இந்த சமாதானத்தை தேவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் கவலைப்பட்டு அந்த சமாதானத்தை இழக்கிறோம். ஒரு மனிதன் கவலைப்படும் பொழுதே என்ன யோசிக்கிறான் என்று சொன்னால், என்னை குறித்து கரிசனைப்படுவதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான். அது அவனை பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையிலே அவனை மாற்றி விடுகிறது. உண்மையாலுமே பாதுகாக்கிற நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் உள்ளே வந்து விடுகிறான். பயம் என்பது சாத்தானுக்கு நெருக்கமாய் பிடிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தான் முதலாவது சாத்தான் யாரையாவது நெருங்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறான். பயம் என்பது விசுவாசத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காரியம். இங்கே நான் வாசிக்கிறோம், நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கப்பட வேண்டும். இருதயத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம் 6:23 நினைக்கிறேன், எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், அதனிடத்தென்று ஜீவ ஊற்று புறப்படும். இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ஜீவன் புறப்படும் இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டால். எல்லா காவலோடும் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த இருதயம், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த இருதயத்தை குறித்து அங்கே ஒரு குறிப்பு போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே, உங்கள் இருதயம் பெருந்தண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று லூக்கா 21:34 வாசிக்கிறோம். இருதயம் 2 காரியங்களினாலே அதிக பாரமடைகிறது. ஒன்று, அளவு கடந்த சாப்பாடு. இரண்டாவது, குடி, வெறி. இது இருதயத்தை பாழடிக்கிறது. இந்த 2 காரியங்கள் சரீர பிரகாரமாக இருக்கிறது, சாப்பாடும் வெறியும். ஆனால் 3வது காரியம், இருதயம் எப்படி பாரமடைய முடியும் என்றால் லௌகீக கவலைகள், உலக பிரகாரமான கவலைகள். ஆகவே இந்த கவலை நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பற்றதாய் மாற்றி விடுகிறது.
இந்த கவலை நம்முடைய சிந்தையை பாதுகாப்பற்றவர்களாய் மாற்றி விடுகிறது. பிலிப்பியர்லே இந்த வசனத்தை எழுதுவதற்கு முன்பதாக பவுல் சிந்தையை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே தீமோத்தேயு எப்படிப்பட்ட சிந்தை கொண்டவராய் இருந்தார் என்பதை குறித்து பவுல் அருமையாக விளக்குகிறார். 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:20. அது ஏனென்றால் எதை குறித்து சொல்கிறார் என்றால், சீக்கிரமாய் நான் தீமோத்தேயுவை உங்களிடத்துக்கு அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். நீங்கள் மனத்தேறுதல் அடையும்படி சீக்கிரமாய் நான் அவரை அனுப்புகிறேன். ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன். அப்பொழுது பார்த்தீங்களா, பவுலுக்கு ஒரு மனது இருந்தது, ஒரு சிந்தை இருந்தது. அந்த சிந்தை மனதை வைத்து அவர் ஜனங்களை உண்மையாய் விசாரிக்கிறவராயிருந்தார். உண்மையான ஆவிக்குரிய நிலை என்ன, அவருடைய நிலைமை என்ன என்பதை குறித்து ஒரு விசாரணை, ஒரு கரிசனை, ஒரு பாரம், அதை குறித்துதான ஒரு எண்ணம், சிந்தை எப்பொழுதும் அவருடைய சிந்தையில பார்க்கும்போது, இந்த சகோதரர் எப்படி இருக்கிறார், அந்த சகோதரர் எப்படி இருக்கிறார், இந்த சபை எப்படி இருக்கிறது, அந்த சபை எப்படி இருக்கிறது, இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது, அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்று அவருக்கு சபையை பற்றியதான கவலைகள். அதை நாம் பொருந்திலே வாசிக்கிறோம். சபை குறித்து உண்டான பலவிதமான கவலைகள். இந்த கவலை லௌகீக கவலை அல்ல, இது ஆவிக்குரிய கவலை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் உண்மை போல மாறவில்லையே என்று கவலைப்பட்டால் அது நம்மை உந்தி தள்ளுகிறது ஆண்டவரை போல மாறுவதற்கு. அது வேறு, அதையும் இதையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆனால் பவுல் சபையை பற்றிய பாரம், சபையை பற்றிய கவலை நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். ஆக அதே பவுலை போல உண்மையாய் விசாரிப்பதற்கு வேறு யாரையும் என்னாலே நினைக்க பார்க்க முடியவில்லை. பவுலுக்கு அநேக உடன் ஊழியர்கள் இருந்தார்கள், 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்திருப்பார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள், கிறிஸ்துவுக்குரியவைகளை அவர்கள் தேடவில்லை என்று அங்கே தீமோத்தேயுனுடைய மனதையும் சிந்தையும் குறித்து சொல்லுகிறார். மற்ற எல்லாரும் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை தேடிதான் வந்தார்கள், கிறிஸ்துவ குரலை குறித்து தான் கவலைப்பட்டார்கள். கிறிஸ்துவனுடைய சபை பெருக வேண்டும், கிறிஸ்துவனுடைய சபையினுடைய ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார்கள். பவுல் நல்ல பகுத்தறிவை பெற்றவர். அவர் சாதாரணமாக யாரையும் அவர் தெரிந்திருக்க மாட்டார். நன்றாக அவருடைய ஆவியிலே அவர் பகுத்து அறிந்து உண்மையாலுமே கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தை கொண்டவர்களை தான் ஊழியத்துக்கு தெரிந்திருந்திருப்பார். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவருடைய நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. ஆரம்பத்திலே ஆண்டவரை நாம் மையப்படணும், ஆனால் இப்ப நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய பெயர் மகிமைப்பட வேண்டும், என்னை எல்லாரும் அறிந்திருக்கிறார்களா, எனக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துகிறார்களா, எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கிறார்களா, என்னுடைய குடும்பத்தை மதிக்கிறார்களா என்று தனக்கானதைகளே தேட ஆரம்பித்து விட்டார்கள். பவுலுக்கு அதிக கவலை, சபையை பற்றிய கவலை, அதற்கு மேலாக தன்னுடைய உடன் ஊழியர்களை பற்றிய கவலை. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய லக்கு கிறிஸ்துவை விட்டு அது ஷிஃப்ட் ஆகி இப்பொழுது தங்கள் செல்ஃபிஷ்னஸ் என்று வந்து விட்டது, தங்களுடைய சுயம் என்று வந்து விட்டது. சீஷத்தினுடைய வாழ்க்கையே தன்னைத்தானே வெறுக்காவிட்டால் சீஷனாக மாட்டான். தன்னைத்தானே வெறுக்காவிட்டால் என்று சொன்னால் தனக்கானதை தேடாத ஒரு மனிதன், அவன் தான் சீஷனா இருக்க முடியும். இங்கே பவுலுடைய உடன் ஊழியர்கள் அந்த சீஷத்துவ நிலைமையிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். ஆனாலும் பவுல் ஊழியத்தை எல்லாம் திரும்பி பெற்றுக் கொள்ளவில்லை. தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டே தான் இருந்தார்கள், பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள், சபைகளுக்கு போய் கொண்டிருந்தார்கள், விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மனதிலே கீழே தனக்கானதை தேடக்கூடிய ஊழியக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த ஆபத்திலே சிக்கிக்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் உற்சாகமாய் தைரியமாய் சத்தியத்திற்கு நான் வாழ வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல அனுபவமாக ஆக என்னை குறித்து அநேகர் அறிந்து கொள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவிலிருந்து அந்த சிந்தை மாறி 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 இப்போது சுயத்துக்கு வந்து விட்டது. பாதுகாப்பற்ற ஒரு சிந்தையாய் மாறிவிட்டது. சுயத்தின் மேலேயே சிந்தை கொண்டிருப்பான் எப்படி தேவன் பாதுகாக்க முடியும்? பாதுகாக்க முடியாது. தங்களுடைய பாதுகாப்பே அவர்கள் அழித்து விடுகிறார்கள். நாம் இங்கே வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயை குறித்து சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பவுல் சொல்லுகிறார், ஒன்றை நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ சிந்தை, இதுதான் பவுலுடைய சிந்தை. பவுலுடைய மனதை நீங்கள் திறந்து பார்த்தால் அங்க என்ன இருக்கும் என்று சொன்னால், பிரதானமான சிந்தை
கிறிஸ்து அழைத்த பரம அழைத்தையும் பந்தய பொருளை நோக்கி எப்பொழுதும் அதிலேயே சிந்தையா இருந்தார். கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தார்? தன்னுடைய சுயத்தை குறித்து அவர் என்னவில்லை. கிறிஸ்துவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும், கிறிஸ்துவனுடைய சபை எப்படி கட்டப்படும், கிறிஸ்துடைய சகோதரர்கள் எப்படி இன்னுமாய் பக்தி விருத்தி அடைவார்கள், அதான் அவருடைய சிந்தனை இருந்தது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கிய நோக்கி தொடர்ன்னு சொல்லிவிட்டு 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், நம்மளை தேர்னோல் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். அது அவ்வளவு முக்கியம். ஆண்டவரத்திலே பல பல வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, 2ஆம் வருகை எப்படி இருக்க போகிறது, பரலோகம் எப்படி இருக்க போகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்க போகிறது, 1000 வருஷம் அரசாட்சி எப்படி இருக்க போகிறது, இதை குறித்து எனக்கு வெளிப்பாடுத்தாங்க, அதை குறித்து வெளிப்பாடுத்தாங்க. இன்றைய கிறிஸ்தவ உலகம் இந்த வெளிப்பாடுகளை குறித்து தான் அதிகமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறது, அதிகமாய் சிந்தையில வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு தேவை? உண்மையாலுமே நாம் அதை நாடுகிறோமா? ஆண்டவரே, என்னுடைய சிந்தை மாறும் பொழுது, என்னுடைய சிந்தை லக்கு மாறும் பொழுது அதை எனக்கு வெளிப்படுத்தி விடும் ஆண்டவரே. எனக்கு வேற எந்த வெளிப்பாட்டை காட்டிலும் இந்த வெளிப்பாட்டை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. உண்மையில் இருக்கக்கூடிய அந்த அன்பு குறையும் பொழுது, அந்த அன்பு தனியும் பொழுது, ஆண்டவரே, அந்த பார்வை மங்கும் பொழுது, நம்ம எல்லாரும் கார்ல போகிறோம், ஏசியை ஆன் பண்ணி விட்டு நான் போகிறோம். நீண்ட நேரம் போய்விட்டு காரை விட்டு இறங்கின உடனே கண் தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த கண்ணாடியிலே பனி படர்ந்து விடும், டல்லாகிவிடும். உடனே கண்ணாடி எடுத்து கொஞ்ச நேரம் துடைத்து அந்த தனிந்த அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் சரியான டெம்பரேச்சர் வர வைத்தால் தான் பார்வை தெளிவாக இருக்கும். இல்லாவிட்டால் பனி படர்ந்து ஸ்மோக்கியாக இருக்கும், பனியை போல இருக்கும், தெளிவாக முகங்கள் தெரியாது, தெளிவாக எந்த ஒரு காரியம் தெரியாது. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தனியும் பொழுது, நம்முடைய சூடு குறையும் பொழுது, அன்பு தனிந்து போகும் பொழுது நம்முடைய இந்த பார்வை மங்குகிறது, பார்வையிலே பனி படர்கிறது, தெளிவாக பார்க்க முடியவில்லை. நான் இப்பொழுது என்னை மேன்மைப்படுத்துகிறேனா, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறேனா, எனக்கானவர்களை தேடுகிறேனா, கிறிஸ்துவுக்கானவர்களை தேடுகிறேனா என்றே என்னாலே பார்க்க முடியவில்லை. தெளிவற்ற ஒரு பார்வை, பனி படர்ந்து விட்டது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நம்முடைய கிளாஸ் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? அன்பு தனிந்து போகிறதுனாலே, அக்கிரமத்தின் மிகுதினாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகும். காருக்குள்ளே ஏசி ஓடுகிறபடினாலே அந்த டெம்பரேச்சர் தனிந்து போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கிரமத்தின் மிகுதினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலே, கவலைகளினாலே, பாரங்களினாலே நம்முடைய அன்பு தனிந்து போகிறது. அன்பு தனிந்து போக போக என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பார்வை தெளிவற்றதாய் மாறிவிடுகிறது. அப்படித்தான் அநேக பவுலுடைய உடன் ஊழியர்களுக்கு நடந்து விட்டது என்று எண்ணுகிறேன். அவருடைய பார்வை மங்கி விட்டது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு தனிந்து விட்டது, பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு குறைந்து விட்டது, சபையின் மேல் உள்ள வாஞ்சை குறைந்து விட்டது, தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமே என்ற வாஞ்சை குறைந்து விட்டது, வேதத்தை நான் வாசிக்க வேண்டுமே என்ற வாஞ்சை குறைந்து விட்டது. இதெல்லாம் குறைய 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 வேறு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பார்வை மங்குகிறது. கண் சொருகி போன குருடன் என்று பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். கண் சொருகி போன பார்வை மங்கி போன. கேட்ராக்ட் வந்து விட்டால் அப்படித்தான். கேட்ராக்ட் வந்து விட்டால் முன்னால் எல்லாம் பனி வந்தது போல தெரியும், தெளிவாக ஒரு முகம் தெரியாது. அங்கே கத்தி வைத்து அது சுரண்டப்பட வேண்டும். அதே போல தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது, ஆண்டவரே, அந்த கேட்ராக்ட் போல இருக்கக்கூடிய என்னுடைய அந்த பனி படர்ந்த காரியங்கள் எல்லாம் சுத்தமாக்க மாட்டவரே, நீக்க மாட்டவரே, கண்களை தெளிவாக்க மாட்டவரே. வேத வசனம் சங்கீதம் 19 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை நம்முடைய பார்வையை தெளிவாக்குகிறதா இருக்கிறது, கண்களை தெளிவாக்குகிறதா இருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவனுடைய வார்த்தை. நாம் இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். நாம் எப்போதாவது இந்த வெளிப்பாட்டை நாம் ஆண்டவரை கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? என்னுடைய சிந்தை வேறு சிந்தையாய் மாறிவிட்டதா? அல்லது பவுலை போல லக்கே நோக்கி நான் தொடர்கிறேன், கிறிஸ்துவ அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நம்முடைய பார்வையில மங்காமல் இருக்கிறதா? பிரியமானவர்களே, ஆண்டவரே, இன்னைக்கு எதற்கென்று அழைத்தீர் ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை பார்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வாலிபர்களாகி வளர்ந்து விட்டார்கள். வாலிபர்களை போல பார்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது குழந்தையை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் நிற்பதே கிடையாது. நாம் தூங்கலாம், கேலண்டர் தூங்காது, கிளாக் தூங்காது, நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பு ஆண்டவரின் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பற்றி கொள்ளும்படியாக நான் ஆசையாய் தொடர்கிறேன். 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பவுல் சொல்கிறார், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் அடைந்தாயிற்று, அது முற்றிலும் தீரனவனால் எண்ணுகிறதில்லை, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
இந்த ஆசை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவத்தில் நாம் கேட்கிறோமா? ஆண்டவர் எதற்காக என்னை பிடிச்சிங்க ஆண்டவரே? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிங்க. ஏதோ தேவையில்லாம என்னை பிடிக்கல ஆண்டவரே. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிங்க. அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த ஏக்கம் இருக்கும் பொழுதுதான் தேவன் அந்த வாஞ்சையை நம்மிடத்தில் நிறைவேற்றுவார். எதற்காக ஆண்டவரே நான் பற்றி பிடிக்கப்பட்டேன்? இங்கே நாம் கீழே வாசிக்கிறோம். ஆகிலும் 16ஆம் வசனம், எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அந்த சிந்தை நமக்கு இல்லை என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார், எங்களை பின்பற்றுங்கள், நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவரை நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எத்தனையோ தேவபக்தியுள்ள சகோதரர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவபக்தியின் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய தலைவர்களை கொடுத்திருக்கிறார். அவரை உற்று பாருங்கள். அவர்களுடைய வாஞ்சி என்ன? அவருடைய விருப்பம் என்ன? அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் அதே போல நானும் வாழ வேண்டும் ஆண்டவரே. அதை கேட்பதில் தவறில்லை. ஆண்டவர் அதே போல நானும் வாழ வேண்டும். எனக்கு அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் உற்சாகத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். நாம் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். முக்கியமான ஒரு பயப்படக்கூடிய ஒரு வசனம். அது என்ன என்று சொன்னால், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் என்று சொன்னால் அவிசுவாசிகளை பற்றி அவர் சொல்லவில்லை. விசுவாசிகளை பற்றி தான் சொல்லுகிறார். ஊழியர்களை பற்றி தான் சொல்லுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். எத்தனையோ முறை பவுல் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லியிருக்கிறார். அநேகம் தரம் சொன்னேன். ஒரு முறை, 2 முறை அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொல்லுகிறேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பவுல் எதற்காக கண்ணீர் விடுகிறார்? ஐயோ, என் உடன் ஊழியர்களும் அருமையான சகோதரர்கள் சிலுவைக்கு பகைஞராகி விட்டார்களே. எப்படி சிலுவைக்கு பகைஞரானார்கள்? அவர்கள் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். தங்களுக்கானவர்களே தேடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கானவர்களே அவர்கள் தேடவில்லை. கிறிஸ்துவ எதற்காக அவர்களை பிடித்தாரோ அதை பற்றி கொள்ள முடியாத ஆசை அவர்களிடத்தில் இல்லை. அந்த தங்கள் அழைப்பை குறித்த அந்த உணர்வற்றவர்களா இருக்கிறார்களே என்று கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏன் ஒரு ரத்தன சுருக்கமாய் சொல்லுகிறார். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவருடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை பாதுகாக்கப்பட வேண்டும். எதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆண்டவரே, பூமிக்கு அடுத்தவளை நான் சிந்திக்க கூடாது ஆண்டவரே. அப்படின்னா எந்த வீடு வாடகைக்கு எடுக்கணும், எந்த வேலையில சேரணும், பிள்ளைகள் எந்த ஸ்கூல்ல பார்க்கணும், இதெல்லாம் பூமிக்கு அடுத்த காரியங்கள் தானே. அவைகளை நாம் சிந்திக்க கூடாதா? சிந்திக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக என்னுடைய பிள்ளையை இந்த பள்ளிக்குள்ள சேர்க்கிறேன், உடைய நாமம் மகிமைப்படணும். அந்த பிள்ளை வளர்ந்து நன்றாக படித்து தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த வீட்டிலே நாங்கள் குடியிருப்பதற்கு நீர் அமைத்து கொடுத்திருக்கிறீர். அந்த வீட்டுக்காக உமக்கு நன்றி. அந்த இல்லத்துல நீர் வந்து தங்கிரும் ஆண்டவரே. இது உம்முடைய வீடு ஆண்டவரே. தாவீது அப்படித்தான் ஜெபித்தார். உம்முடைய வீடு, உம்முடைய வீட்டை ஆசீர்வதித்தரும், உமது அடியானின் வீட்டை ஆசீர்வதித்தரும். ஆண்டவரே, இது உம்முடைய வீடு கர்த்தாவே. என்னுடைய வீடு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நான் எதை முடித்தது நான் பெற்றுக்கொள்ளாதது யாது? அப்படியானால் பெற்றுக்கொண்டவன் போல ஏன் மேன்மையை பாராட்டுகிறாய்? பூமிக்கு அடுத்தவளை சிந்திக்கிறது என்று சொன்னால், நான் பெற்றுக்கொண்டவள் எல்லாம் நானாக சம்பாதித்தது, என்னுடைய திறமையினாலே சம்பாதித்தது. இந்த கை கட்டின மகா பாபிலோன் நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார். அதன் மூலமாய் பெருமை அடைகிறார். தேவன் இல்லை என்று சொன்னால் அங்கு வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் பெருமைதான் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவரே, என் வாழ்க்கையில மையமாய் இருந்திரலும், என் இருதயத்தின் சிங்காசனத்தில் எப்பொழுதும் நீர் அமர்ந்திரும் ஆண்டவரே. ஒரு காலம் நான் உண்மையல்லாமல் வேறு ஒரு காரியத்தையும் நான் சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே. சிந்திக்க விரும்பவில்லை ஆண்டவரே. எல்லாம் பிரதானமாக நீர் இரும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார். அதில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், தீமையிலிருந்து எங்களை ரட்சியும், சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சியும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆனால் அந்த ஜெபத்துக்கு முகவரி என்ன? பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அந்த சிந்தையோடு நீங்க சாப்பாட்டை கேளுங்க. அது பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திப்பதல்ல, அது தேவனுக்காய் சிந்திப்பது, தேவனுக்குரிய காரியத்தை சிந்திப்பது. எந்த ஒரு சிந்தையா இருந்தாலும் பரமண்டலத்தில் நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக இந்த ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். உடைய சித்தத்தின் முடியா எங்களுக்கு தாரும். இதை புசித்து உடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தீமையினுடைய எதற்கு எங்களை ரட்சிக்க வேண்டும்? தீமையின்றி ரட்சித்து நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவர். அதற்காகத்தான். ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அல்ல. ஆண்டவரத்துல நாம் எதற்காக பலனை கேட்கிறோம்? அநேக நாட்கள் முன்பாக சகோதரர் ஜாக் அவர்கள் சொன்னார்கள், எதற்காக ஆண்டவரே அன்றன்று வேண்டிய எங்களை ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும்? நல்ல ஆகாரத்தை புசித்து நல்ல வாட்ட சாட்டமா இருந்து மனைவி அடிப்பதற்கா? அல்லது நல்ல வாட்ட சாட்டமாக இருந்து நீண்ட நேரம் கியூல நின்று சினிமா டிக்கெட் வாங்குவதற்காக ஆரோக்கியத்தை கேட்கிறீர்கள்? இல்லை ஆண்டவரே, ஆரோக்கியத்தை எதற்கு நான் கேட்கிறேன்?
உம்முடைய சித்தத்தின்படியாய் வாழ எனக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை நான் மைமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். அந்த நோக்கத்தோடு நாம் கேட்போம் என்று சொன்னால் நாம் பூமிக்கு அடுத்தவர்களை நாம் சிந்திப்பதில்லை, தேவனுக்கு அடுத்தவர்களை நாம் சிந்திக்கிறோம். ஆகவே இங்கே நான் வாசிக்கிறோம், ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு குணாதிசயம். சிலுவைக்கு பகைஞர் யார்? அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார். இதே வசனத்தை தான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், வேறு விதமாய் சொல்லுகிறார். இதே சாராம்சம் தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம். பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள், அவருடைய முடிவு அழிவு என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாத்தீங்களா, இங்கேயும் சமாதானத்தை குறித்து வாசிக்கிறோம். நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோட கூட ஸ்தோத்திரத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்படி எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். சமாதானம் இருந்தா அது ஒரு இண்டிகேஷன், தேவனுடைய ஜீவனுக்குள்ளாக நான் வளர்கிறேன், தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளாக தங்கி இருக்கிறது என்கிற ஒரு இண்டிகேஷன். இங்கேயும் நாம் வாசிக்கிறோம், ஆவியின் சிந்தை இருக்குமானால் அங்கே சமாதானம் இருக்கும். ஏனென்றால் தேவன் பகையாய் இருக்கக்கூடிய பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார் தம்முடைய சிலுவையினாலே. இப்பொழுது அந்த பகை விரும்புகிறவர்கள் சிலுவைக்கு பகையனாய் மாறுகிறார். சண்டை போடுறவங்க சிலுவைக்கு பகையனாய் மாறுகிறார்கள். ஆண்டவரே, நான் சண்டை போட விரும்பல, 2 கை அடிச்சாதான் சத்தம் வரும், ஒரு கை மட்டும் இருந்து ஒரு கை நீங்கிச்சுன்னா அங்க சத்தமே வராது. ஆண்டவரே, நானும் சிலுவை அறையப்படட்டும், என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை வரப்போகிறது, சண்டை வரப்போகிறது போல இருந்தால் நான் என்னை சிலுவையில் அறைந்து விடட்டும், அப்ப அங்க பிரச்சனை கிடையாது, அங்க சமாதானம். என் சுயத்துக்கு நான் மறித்து விடட்டும் ஆண்டவரே, பூமிக்கு அடுத்தவரை நான் சிந்திக்க வேண்டாம் ஆண்டவரே, பரத்துக்குரியவளை சிந்திக்கட்டும் ஆண்டவர், ஆவியின் சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தை அதான் பாதுகாப்பு. ஆண்டவரே, என் சிந்தையை நீர் பாதுகாத்துறணும். இங்கே நான் வாசிக்கிறோம் அடுத்த வசனத்திலே, அங்கே நான் வாசித்தோம், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிறேன், ஏனென்றால் அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் 7ஆம் வசனம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தின்படியாய் சிந்திப்பது அது தேவனுக்கு விரோதமான பகை. எந்த விஷயமா இருந்தாலும் என் சுயத்துக்காக சிந்திப்போம் என்று சொன்னால் மாம்சத்துக்காக நாம் சிந்திக்கிறோம். அந்த சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. நான் தேவனுக்கு விரோதமாய் பகை கொண்டிருந்தால் யாருக்கு நான் சிநேகிதனாய் மாறுகிறேன்? சாத்தானுக்கு சிநேகிதனாய் மாறுகிறேன். ஒரே நேரத்துல நம்ம தேவனுக்கும் பகை, சாத்தானுக்கும் பகை என்று நாம் சொல்லவே முடியாது. ஒன்று இந்த எண்டும் இந்த எண்டும் இருக்கு. ஒண்ணு இந்த பேனா இந்த பக்கம் போயிட்டே இருந்துச்சுன்னா தேவனுக்கு கிட்ட போயிட்டே இருக்கு என்று அர்த்தம். இந்த பக்கம் போச்சுன்னா சாத்தானு கிட்ட. ஒரே நேரத்துல ரெண்டையும் விட்டு நம்ம தூரம் ஓட முடியாது. ஒன்று தேவனை நெருங்கி இருப்போம், இல்லாவிட்டால் சாத்தானை நெருங்கி இருப்போம். தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்னால் சாத்தானுக்கு நீங்கள் சிநேகிதர், சாத்தானுக்கு நீங்கள் நண்பர். ஆகவேதான் சாத்தான் முதலாவது உடைய சிந்தையை அவன் தாக்குகிறான். சிந்தையிலே சுயத்துக்காகவே வாழும்படியாக சிந்தையை போட்டு விடுகிறான். ஏனென்றால் ஒரு மனிதனை சுயத்துக்காக வாழ வைத்தால் அவனை தேவனை விட்டு பிரித்து விடலாம், தேவனுக்கு பகையராய் மாற்றி விடலாம், நாம் சிநேகிதராய் மாறிவிடலாம் என்று சாத்தான் எண்ணுகிறான். அவை பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறது சிலுவைக்கு பகைஞர் என்று நாம் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே, பூமிக்கு அடுத்தவர்களாய் நான் சிந்திக்க வேண்டாம், பூமிக்குரிய மக்களைப் போல நான் சிந்திக்க வேண்டாம், மாம்சத்தின்படி வாழக்கூடிய மக்களைப் போல நான் சிந்திக்க வேண்டாம், ஆவிக்குரிய நான் சிந்திக்கட்டும் ஆண்டவரே. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு ஆவிக்குரிய அணுகுமுறையோடு கூட நாம் அணுகிறோமா? ஆண்டவர் இந்த நேரத்துல என்ன செய்திருப்பார்? ஆண்டவர் இப்ப இருந்தார்னா என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, அதை எனக்கு செய்ய உதவி செய்யுங்க, அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க ஆண்டவரே, வேற சிந்தை எனக்கு வேண்டாம். அப்படி வேற சிந்தையா இருந்தால் வெளிப்படுத்தும். நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இங்கே நான் வாசித்தோம், பிலிப்பியர்ல நான் வாசித்தோம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், ஆகவே சிலுவைக்கு அவர்கள் பகைஞர் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம், இங்கே நாம் ஆண்டவர் சிந்திப்பதை குறித்து சொல்லுகிறார். மிக ரொம்ப சீரியஸாய் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எனக்கு பின்னாக போ சாத்தானை, பவுல் அப்படி பேதுருவை அப்படி திட்டினதற்கு ஆண்டவர் என்ன காரணம்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரே ஒரு காரணம், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுரு என்ன செய்தார் என்று சொன்னால், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். 23ஆம் வசனம், மத்தேயு 16:23. நான் இந்த மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய் என்பதை சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். பேதுரு என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 21ஆம் வசனத்திலே சிலுவையை பற்றி பேசுகிறார். தாம் சிலுவைக்கு போக வேண்டும், பல பாடுகள் பட வேண்டும், கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இன்னும் டீப்பா போகல, உள்ள ஆழமாய் போகவில்லை.
சொல்ல தொடங்கின உடனே பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஃபர்தரா பேச விடல. ஆண்டவரை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு. சட்டை காலரை பிடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாரு. இயேசு என்னடா இப்படி பேதுரு கூட்டிட்டு போறாருன்னு யோசித்து இருப்பார். தனியே கூட்டி கொண்டு போய் என்ன சொல்லுகிறார்? இது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, உமக்கு சிலுவை வேண்டாம், இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஏன் அந்த அளவாய் பேதுரு கடிந்து கொள்கிறார் என்றால், முதல்ல குருவானவர் சிலுவைக்கு போனா அடுத்தது சீஷனும் சிலுவைக்கு போக வேண்டி வந்துடும். நான் சிலுவைக்கு போக விரும்பவில்லை. நான் சிலுவைக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குருவை சிலுவைக்கு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய குரு நன்றாக அவர் வசதியாக இருந்தால் நானுங்களும் அப்படி இருக்கலாம் என்று மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறார். தன்னுடைய கம்ஃபர்ட், தன்னுடைய சொகுசு, தனக்கு சிலுவை வேண்டாம். உடைக்கப்படுவதற்கு எண்ணமே இல்லை. உடைக்கப்படுவதற்கு, சிலுவை அறையப்படுவதற்கு எண்ணமே இல்லை. ஆகவே தான் இயேசு கீழே சொல்லுகிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவில்லை என்று சொன்னால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 24ஆம் வசனம், இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம்? பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அங்கே நாம் வாசித்தோம், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கேயும் அதே காரியம்தான், ஆனால் வார்த்தை தான் வித்தியாசமாய் போடப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷன் எப்படி சிந்திக்கிறான்? தான் எந்த பாடம் படக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது, யாரும் என்னை எதுவும் பேசிடக்கூடாது, நான் உடைக்கப்படக்கூடாது, என் சுயம் உடைக்கப்படக்கூடாது, என் சுயம் பழுதாகிவிடவே கூடாது, யாரும் என் சுயத்தை தொட்டு விடக்கூடாது, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை நான் பாதுகாப்பேன். ஒரு முட்டையை பாதுகாப்பது போல முட்டைக்கு எந்த கிராக்கும் வந்துடக்கூடாது, யாராச்சும் முட்டை கிட்ட வந்துட்டாங்கன்னா அப்படியே பாதுகாப்பது. அதுபோல நம்ம சுயத்தை நாம் பாதுகாப்பதிலே தேர்ந்தவர்களா இருக்கிறோம். அதை சிலுவைக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு மனமில்லை. இன்று காலையிலே ஒரு நண்பரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பர் சொன்னார், முதலாவது களிமண் தான் மிதிக்கப்பட ஒப்பு கொடுக்காவிட்டால் அது அவருடைய கையிலே வணையும் பொருளாக மாற முடியாது. களிமண்ணை ஆண்டவர் எப்படி வணைகிறார்? நீங்கள் பானையை செய்கிற ஆளை போய் பார்த்தால் முதலாவது மண்ணை பிசைந்து மண்ணை காலில் போட்டு மிதிப்பாங்க. அது மிதிச்சு அதை ஒரு 3 நாள் புளிக்க வைப்பாங்க, ஃபெர்மெண்டேஷன். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து கையில வணைய ஆரம்பிப்பார்கள். மண் நான் இவர் காலில் கீழே மிதிப்பட மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிருச்சுன்னா அவருடைய கையிலே வணையப்பட முடியாது. அவருடைய கையில அருமையான ஒரு பாத்திரமாக வணையப்பட முடியாது. அநேகருக்கு என்ன ஆசை என்று சொன்னால், காலில் மிதிப்படக்கூடாது, ஆனா அழகான பாத்திரமா நான் பயன்படணும். அது சாத்தியமில்லை பிரியமானவர்களே. பேதுரு அப்படித்தான் நினைனார். ஆண்டவரே, என்னை நான் மிதிப்படக்கூடாது, சிலுவை வேண்டாம், உமக்கும் சிலுவை வேண்டாம், எனக்கும் சிலுவை வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ சிலுவையை சுமக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனே அல்ல. நீ பூமிக்குரியவளை சிந்திக்கிறாய். பொருளை வித்தியாசமான சூழ்நிலையிலே தேவன் நம்மை அனுமதிக்கலாம். நம்மை பலர் தவறாய் புரிந்து கொள்ளலாம். நமக்கு நெருங்கிய நண்பர்கள், சீனா தேசத்துல யாராவது என்னை தவறாய் புரிந்து கொண்டால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லது அரேபியாவில் யாராவது புரிந்து கொண்டால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோடு கூட இருக்கக்கூடிய சக சகோதரன், என்னோடு கூட இருக்கக்கூடிய மனைவி, கணவன், என்னுடைய உறவினர்கள், நெருங்கியவர்கள் என்னை தவறாய் புரிந்து கொண்டால் அதுதான் மிதிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேவன் அனுமதிப்பார் தவறாய் புரிந்து கொள்ளப்படுவதற்கு. இயேசு எவ்வளவோ தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டார். அவரை பெயல் செபுல் என்று அழைத்தார்கள், பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தார்கள், அவர் மதிமயங்கியவர் என்று எண்ணினார்கள். பலவிதமான தீமையான சொற்களை ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள். பாவிகளின் சிநேகிதன், பாவிகள்கிட்டே எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருக்காரு, அங்க போய் சாப்பிடுறாரு, அவருக்கு அவங்களுக்கு என்ன லிங்க் இருக்கோ தெரியல, பலவிதமாய் பேசியிருப்பார்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி கொண்டிருக்கவில்லை. அவர் தான் அழைத்த அந்த வேலை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலேயே அவர் குறியாக இருந்தார். ஆகவே we may be misunderstood, நாம் தவறாய் புரிந்து கொள்ளப்படலாம். அல்லது என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மிதிப்படுவதற்கு, உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு மனமற்றவளா இருக்குன்னு அர்த்தம். சபையில நான் போறேன், என்னை யாருமே நேசிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கானவைகளை தேடுகிறவர். என்னை யாருமே நேசிக்கலைங்க, என்னை யாருமே இந்த சபையில விசாரிக்கல, இந்த சபையே வேண்டாம் அப்படின்னா சபைக்கு எதுக்காக வருகிறீர்கள்? வார்த்தையை கேட்பதற்காக வரவில்லை. உங்களை யாரோ விசாரிக்கப்பட வேண்டும் என்று வருகிறீர்கள். உங்களை அப்படியே தட்டி கொடுத்து, உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி, ஒரு குழந்தையை கொஞ்சது போல கொஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்படி இருக்கிறவர்கள் எப்படி சிலுவை எடுக்க முடியும்? நம்முடைய சபையிலே நாம் எதற்காய் நாம்
சபைகளை நடத்துகிறோம் என்று சொன்னால் சீஷராக்க வேண்டும், சீஷல் உருவாக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய சீஷல் உருவாக்க வேண்டும். அதற்கு தான் நாம் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சபையினுடைய நோக்கம் சீஷர்களாய் மாற வேண்டும், சீஷர்களாய் மாற்ற வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலேயே என் மனைவி என்னைய புரிஞ்சுக்கல, என் கணவன் என்ன புரிஞ்சுக்கலன்னு 5 வருஷமா ஒன்னும் புரிஞ்சுக்காமையே சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா நீங்கள் பூமி கடத்தவளை சிந்திக்கிறீர்கள், சிலுவைக்கு நீங்கள் பகைஞர்கள், நீங்கள் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்வார். பவுலாவது சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இயேசு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டாரு பேதுருவை. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ மனுஷருக்கு ஏற்றவளை நீ சிந்திக்கிறாய். ஆக இந்த 2 வசனங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திப்பது, மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திப்பது. இங்கே நாம் இன்னொரு இடத்துல நான் வாசிக்கிறோம், கவலை என்கிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே சிந்தையை நாம் பாதுகாக்காமல் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறோம். சிந்தையை நாம் பாதுகாக்க பொழுது நாம் பூமிக்குரியவளை நாம் சிந்திக்கலாய் மாறிவிடுகிறோம், கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். மரியாள் இயேசு அவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே மார்த்தாள் வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்வதில் தவறில்லை. ஆனால் அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். சிந்தை பாதுகாப்பற்றதாய் போய்விட்டது. ஏனென்றால் இயேசை விட்டு நீ தூரமாய் இருக்கிறாய். மரியாளோ இயேசுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசுடைய முகத்தையே பார்த்து கொண்டு அவர் தேவனுக்கு ஏற்றவளை சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவ சித்தத்தை நான் செய்ய வேண்டுமே. இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். முதலாவது எதற்காக தேவனை தெரிந்து கொண்டார், எதற்காக இயேசுனை அழைத்தார், இயேசுடைய மன விருப்பம் என்ன என்பது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இயேசுனுடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ருசியா இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, வெல்டன் எல்லாம் சொல்லட்டும். ஆனால் பிரதானமாக என்னுடைய ஆவிக்குரிய தேவை. இயேசு அதற்காக வீட்டுக்கு வந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிளஸ் பண்ண முடியாம வந்திருக்கிறார். ஆகவே தான் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நல்ல பங்கை நீ தேர்ந்தெடுத்தாய், தேவையானது ஒன்றே. இங்கே பவுல் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நான் ஓடுகிறேன், ஒன்று செய்கிறேன். சங்கீதம் 27:4 தாவீது சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் வாஞ்சிப்பேன், தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்பொழுது தேவனுடைய ஆலயமே இல்லை. சாலமோன் வந்துதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார். ஆனால் ஆலயத்தை கட்டப்படுவதற்கு முன்பதாகவே தாவீதுடைய வாஞ்சி என்ன, அட்வான்ஸா போறாரு. தேவனுடைய ஆலயத்திலே போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீராத வாஞ்சை, தாகம் தாவீதுக்கு இருந்தது. எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ராஜா, நில ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கலாம், காடுகளில் உள்ள விலங்குகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம், எத்தனையோ ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கலாம். ஆனால் தாவீது, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் தேவனுடைய ஆலயத்திலே நான் ரிசர்ச் பண்ணணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்திலே, வேத வார்த்தையிலே நான் ஆராய்ந்து உங்களுடைய மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே. சங்கீதம் 119 ஒரு வசனம் இருக்கிறது, தேவனே உங்களுடைய மகத்துவங்களை பார்க்க முடியும், என் கண்களை திறந்தரலும். வேதத்தில் உள்ள உங்களுடைய அதிசயங்களை பார்க்க முடியும், என் கண்களை திறந்தரலும். வேத வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் அதிசயமானவர், உண்மை நான் காணட்டும் ஆண்டவரே. இயேசுவை ஆண்டவரே இந்த வேத புத்தகங்களிலே நான் பார்க்கட்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது உடைய மகிமையை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, ஆராய்ச்சி செய்யட்டும் ஆண்டவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று நான் வாசிக்கிறோம். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இங்கேயும் அந்த சிந்தையை குறித்து பேதுரு டச் பண்ணுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு உங்களை உண்மையாய் விசாரிக்கக்கூடிய மனதை உடையவர். எத்தனை பேர் தீமோத்தேயு உங்க வீட்டுக்கு வரணும்னு விரும்புறீங்க? ஏன்னா உண்மையா விசாரிப்பார். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களை உண்மையா விசாரிச்சு அதற்குரிய தீர்வையும் சொல்லுவார், சொல்யூஷனை சொல்லுவார். எத்தனை பேருக்கு ஆசை, தீமோத்தேயு இப்போ உயிரோடு இருந்தா எங்க வீட்டுக்கு வாங்க பிரதர், கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்க பிரதர், எங்க மனைவிட்ட பேசுங்க, எங்க கணவன்கிட்ட பேசுங்க, எங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க, ஏன்னா நீங்க உண்மையாய் விசாரிக்கிறவர்னு பவுல் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். பவுல் சர்டிபிகேட் கொடுத்தா தேவனே சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி. இப்ப இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் ஏன் தேவனிடத்திலே கவலைகளை வைப்பதற்கு நாம் தயங்குகிறோம்? ஜெபத்துல ஏன் நம்முடைய கவலைகளை சொல்லுவதற்கு தயங்குகிறோம்? மனுஷர்களிடத்துல போய் கவலையை சொல்லி அவர்களிடத்திலிருந்து சுய பச்சாபாதத்தையும் செல்ஃபிட்டையும் வாங்குவதற்கு நாம் முயற்சிக்கிறோம்.
பிரதர், உங்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்படலையா? என் நிலைமையை நீங்க பார்க்கலையா? என் நிலைமை உங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லையா? உண்மையா சொல்லலையா? எவ்வளவோ வாஞ்ச. ஆனா இங்க வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் நான் அப்படியால். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் மட்டுமல்ல, நம்ம உண்மையாய் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவரை நம்ம விசாரிக்கிறவராய் நாம் அறிந்திருக்கிறோமா? உண்மையாலுமே நீர் என்னை விசாரிக்கிறவர். ஏன் மகனே நீ இப்படி இருக்கிற? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? கொஞ்சம் யோசித்து பார். உண்மையாய் நம்மை விசாரிக்கிறவர். ஆகவே அவர் கவலைகள் எல்லாம் அவர் மீது நாம் வைத்து விடலாம். ஏன்? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஏன் அவர் மீது கவலை எல்லாம் வைத்து விட வேண்டும்? ஏன் நாம் கவலைப்படக்கூடாது என்றால், நாம் கவலைப்படும் பொழுது சாத்தானுக்கு வழியும் வாசலையும் திறந்து விடுகிறோம் என்று நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. பிலிப்பியரிலே நான் வாசித்தது போல உங்கள் சிந்தைகளை அவர் காக்க வேண்டும். இங்கே நான் வாசிக்கிற 8ஆம் வசனத்திலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். பாத்தீங்களா, நான் கண்ணாடி உதாரணத்தை சொன்னேன். எல்லாம் ரொம்ப கார் கூல் ஆயிடுச்சுன்னா கண்ணாடியில வெள்ளை பனி படர்ந்து தெளிந்த புத்தி இல்லாம போயிருது, தெளிந்த பார்வை இல்லாம போயிருது. இங்கே வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டு திரிகிறான். பாத்தீங்களா, 2 வசனம் மேலே கவலை. அந்த கவலை வந்து விட்டாலே இப்பொழுது சாத்தான் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சிங்கம் பாத்தீங்களா, காட்டுல பசி வந்துச்சுன்னா அங்கங்க தேடிக்கிட்டே இருக்கும். எங்கடா மான் ஓடுதா, மாடு ஓடுதா, ஆடு ஓடுதா, போய் பிடிக்கலாம் என்று சொல்லி அப்படியே வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கும். அதே போல சாத்தானும். யாராவது கவலைப்படுறாங்களா? இந்த சிஎஃப்எஃப்ஜில ஏதாவது குடும்பம் கவலைப்பட்டு கொண்டிருக்கா? நம்ம நுழைவதற்கு இடம் கிடைக்குமா? நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? இவர்களை விழுங்கி விடலாமா என்று சாத்தான் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். சாத்தான் தேடக்கூடிய இடம் உலகத்துல இல்ல. ஏன்னா உலகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே அவனுக்கு சொந்தமானவர்கள், சாத்தானுக்கு சொந்தமானவர்கள். அங்க தேட மாட்டான். எங்க வந்து தேடுவான்? சபையில தான் வந்து தேடுவான். ஒரு வேடன் எந்த பறவையை குறி வைப்பான்? ஏற்கனவே பிடித்து கூண்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய பறவைகளை அவன் குறி வைக்க மாட்டான். ஜீவனோடு சுதந்திரத்தோடு விடுதலையாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் மேலே அவன் அம்பை குறி வைப்பான். அதே போலதான் சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு நாம் குறியாக இருக்கிறோம். ஆகவே ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, என் சிந்தையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என் சிந்தையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு காலம் என் சிந்தையிலே கர்த்தாவே நான் பூமி கடத்தவைகளையோ மனுஷருக்கு ஏற்றவைகளையோ நான் சிந்திக்க கூடாது. சிந்தையிலே நாம் சிலுவைக்கு பகைஞராய் மாறிவிட முடியும். சிலுவைக்கு பகைஞராய் மாறிவிட்டால் சிங்கம் தான் வருவான். அங்கே கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான், பயமுறுத்துவான். நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வீக் ஆயிரும். ஆவிக்கிற வாழ்க்கையில அவன் பயமுறுத்துவான். ஆகவே ஆண்டவரே, நான் கவலைப்படவே மாட்டேன். நெகேமியா அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது எத்தனையோ பேர் அவனுக்கு சவால் விட்டார்கள். ஒரு நரி ஏறி போனால் இந்த செவுறு விழுந்து விடும் என்று சொன்னார்கள். எனக்கு என்ன பண்றேன் பாரு, இந்த செவுத்தெல்லாம் இடிச்சிருவோம், காம்பவுண்ட் வால் இடிச்சிருவோம், எவ்வளவு பயமுறுத்துக்கள், சன்போலா தொபியா. ஆனால் நெகேமியா என்ன சொன்னார்? என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ? அந்த அளவுக்கு அவர் தைரியமா இருந்தார். என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ? எல்லாருடைய கருத்திலையும் 2 கருவிகள் இருந்தது. ஒன்று சத்துரு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம், 2வது சிமெண்ட் கரண்டி, தேவாலயத்தை கட்டக்கூடிய சிமெண்ட் கரண்டி. நம்முடைய வாழ்க்கையிலும் 2 ஆயுதங்கள் நமக்கு தேவை. ஒன்று, ஆண்டவரே நம்முடைய சபையை நான் கட்டணும், குடும்பங்களை கட்டுக்கிறவனா இருக்கட்டும், குடும்பங்களை உற்சாகப்படுத்தணும்னா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும்னா இருக்கட்டும். அதே சமயத்திலே ஆவிக்குரிய பட்டயம், வசனம் எனும் ஆவிக்குரிய பட்டயம். எதற்காக? சாத்தானை மிரட்டுவதற்காக. சாத்தானை மிரட்டுவதற்காக. நம்மிடத்துல பட்டயம் இருக்கிறது என்று அநேகருக்கு தெரியவதில்லை. சாத்தான் வரும்போது பயந்துடுறாங்க. பட்டயம் எங்கப்பா? ஆண்டவர் நல்ல பட்டயத்தை கொடுத்தாரே, அதை எடுத்துக்கோ. நல்ல வசனத்தை கொடுத்திருக்கிறாரே, அதை எடுத்துக்கொள். ஆனால் அநேகர் தங்களிடத்துல பட்டயத்தை இருப்பதையே மறந்து விடுகிறார்கள். ஒரு தேவ மனிதன் சொன்னார், நம்மிடத்துல பட்டயம் இருக்கிறது என்பது நமக்கு முதலாவது தெரிய வேண்டும். நம்மிடத்துல பட்டயம் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும் என்று சாத்தான் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்துல பட்டயம் இருக்கிறது என்பதை சாத்தான் தெரிந்து கொண்டான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் வாலாட்ட மாட்டான். என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகத்துவம். சங்கீதத்திலே 136ஆம் சங்கீதம் என்று எண்ணுகிறேன், 138ஆம் சங்கீதம் என்று எண்ணுகிறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 138 2ஆம் வசனம். உமது நாமத்தை துதிப்பேன். பின்பகுதி, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். ஆண்டோடைய பிரஸ்தாபங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். ஆகாய விரிவு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எத்தனையோ சிற்சிப்புகள்,
கடல்களில் உள்ள ஜீவராசிகள், நிலங்களில் உள்ள ஜீவராசிகள், எத்தனையோ தாவரங்கள், செடிகள், கொடிகள் ஆண்டோடைய மகிமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அந்த மகிமை பெரிதாயிருப்பதனால் எல்லாரும் கர்த்தருடைய வழியை பாடுவார்கள் என்று 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதனுடைய வார்த்தை, இந்த பட்டயம். சாத்தான் ஏதாவது நமக்கு கவலையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம். அந்த வசனத்தை சொல்லுங்க, சாத்தான் ஓடி போயிடுவான், அவன் வரமாட்டான். தம்மை பற்றி உத்தம இருதத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. ஆண்டவர், நான் உத்தமமாய் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன். சாத்தானே, உன் பொய்க்கெல்லாம் நான் நம்ப மாட்டேன், உன்னுடைய விளையாடெல்லாம் இடத்துல பலிக்காது. சாத்தான் தைரியமா பேசணும், தைரியமா பேசணும். நம்முடைய சிந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நம்முடைய சிந்தையை பாதுகாப்பதற்கு உள்ள வழியை குறித்து அங்கே பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் ஆவிக்குரிய பட்டயம் என்று சொன்னேன், சாத்தானை விரட்டுவதற்கு, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் மடங்கடிப்பதற்கு ஆவிக்குரிய பட்டயம் என்று சொன்னேன். இங்கே நான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லது இப்படி சொல்லலாம், மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் அல்ல, தேவனுக்கு ஏற்றவர்களை நாங்கள் சிந்திக்கிறவர்கள், பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறவர்கள் அல்ல. 4ஆம் வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், பவுல் வாழ்ந்த நாட்களிலே ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் அநேக கைதிகளை சிறைப்படுத்தி கொண்டு வருவார்கள். சிறைப்படுத்தி கொண்டு வந்தவுடனே, இப்ப சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள் எல்லாம் தங்க இஷ்டப்படி நடக்க முடியுமா? கொஞ்சம் அந்த லுலுமால் போயிட்டு வரேன், அங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த சிறை கைதிகள் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்தாகணும். உட்காரணும் உட்காரணும், படுனா படுக்கணும், இந்த பக்கம் திரும்பக்கூடாது, எந்த வார்த்தைகளையும் பேச முடியாது. அதான் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள். பவுல் அந்த அர்த்தத்தை வைத்து சொல்லுகிறார். எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த கற்றுக்கொண்டோமா? அல்லது எண்ணங்கள் விரும்பினது போல அது அலைந்து கொண்டே இருக்கிறதா? இல்லை, எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த வேண்டும். ஒரு வேசித்தனமான சிந்தை வருகிறது, அசுத்தமான சிந்தை வருகிறது, சிறைப்படுத்த வேண்டும். உனக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது, சிந்தை அங்கெல்லாம் நீ போகாத சொன்னா இப்படி பயந்து இருக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சிறை கைதியை போல இருக்கணும். யாருக்கு சிறை கைதி? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடிய சிறை கைதி. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே, ஆண்டவரே, அந்த மெய்யான சமாதானத்தை எனக்கு தாரும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோரை கூட தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகையாய் நின்ற பிரிவினை சுயரை தகர்த்து தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை கொண்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக விரும்பினார். நாம் 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம், தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக விரும்பினார். ஆனால் ஆண்டவர் ஒரு கலகம் இருக்கும் பொழுது நீ தேவனுக்கென்று எதையும் கட்ட முடியாது என்று திட்டமாய் சொல்லிவிட்டார். 1 நாளாகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 1 நாளாகம் 22:8, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ஆனால் உன்னுடைய குமாரன் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் ஏன் அவ்வளவாய் ஞானத்தை சாலமுக்கு கொடுத்தார்? எவ்வளவு ஞானம்! எல்லா ஊர்ல இருந்தும் ராஜாக்கள் வந்து சாலமுடைய ஞானத்தை கேட்டார். அவனுடைய ஞானத்தை கேட்ட உடனே, இந்த ஆளோட நம்ம சண்டையே போட முடியாதுப்பா என்று சொல்லி அசந்து அவர் போய்விட்டார். யாராவது ராஜா சண்டைக்கு போட வருவான், ஆனால் சாமுவேல் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவார். அவர் சாமுவேலுடைய பேச்சை கேட்ட உடனே அந்த ஞானத்துக்கு எல்லாரும் அடிபணிந்து, ஐயா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தேவன் அந்த தேசம் முழுவதுமாய் சுற்றுவர்கள் எல்லா தேசத்திலையும் இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். இளைப்பாறுதல். அதற்காக தான் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார்.
அந்த சமாதானம் உள்ள நாட்களிலே இதனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. இதனுடைய மகிமை அங்கே வந்து இறங்கியது. அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமா? நம்முடைய குடும்பம் தான் சின்ன தேவனுடைய ஆலயம். அதற்கு பிறகு தேவனுடைய சபை, நம்முடைய ஐக்கியம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே பிரதானமாக தேவைப்படுகிறது சமாதானம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இந்த நாட்டிலே நம்முடைய சிந்தையை பாதுகாப்பனாக, நம்முடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, நான் தேவனுடைய குறைகளை சிந்திக்க முடியாது, எனக்கு கற்றுத்தாரும். வேற சிந்தையா இருந்தால் எனக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன், என்ன நானே நியாயங்கரித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, நான் உடைக்கப்படுவதற்கு, ஆண்டவர் சிலுவையின் பாதையில செல்வதற்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவை பாடு வரும்போது கஷ்டம்தான், ஆனால் உடைக்கப்படும் பொழுது அதுல உண்டாகக்கூடிய தேவனுடைய மகிமை அது பெரிதா இருக்கிறது. அந்த சந்தோஷத்தினாலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். பிரியமானலே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.